தமிழ்நாட்டின் தமிழ்நாடு மாநிலத்தின் குரலாகவும் தமிழ் மக்களின் குரலாகவும் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் ஐயுஎம்எல் விசிகே கூட்டணி ஆட்சியின் குரலாகவும் நான் இந்திய பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் குரல் எழுப்புவேன். குரல் தமிழ்நாட்டின் செயல்பாடுகளையும் பிரச்சனைகளுக்காகவும் கோரிக்கைகளும் குரல் ஓங்கும். இந்திய ராஜ்யசபாவில் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள், தொண்டர்கள், சப்போர்ட்டர்ஸ், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் என் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கர்கே அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் சப்போர்ட்டர்ஸுக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்டான டைம் பார்லிமெண்ட்ல. அது ஏன்னா மோடி அரசு மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிராக 2-3 மசோதா எடுத்துட்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன மசோதா? ஒன்று, மகளிர் ஒதுக்கீடு என்ற பேர்ல தொகுதி மாற்றம் மசோதா. இன்னொன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா. இதெல்லாம் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும். இதற்கு எதிர்ப்பாக குரல் ஓங்க வேண்டும். தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்க வேண்டும். அதை நான் கட்டாயமாக செய்வேன். ஆகையால் இது ஒரு முக்கியமான டைம்ல வந்ததற்கு தமிழ்நாட்டின் குரல் கட்டாயமாக டெல்லியிலும் பாராளுமன்றத்திலும் குரல் எழுப்பப்படும். அது என்னுடைய வாக்கு. நன்றி. தமிழக வெற்றி கழகம் வந்த வாய்ப்பை, அதாவது போயிருந்தாங்கன்னா முதல் மாநில உறுப்பினராக போயிருப்பாங்க தமிழக. ஆனா அதை விட்டுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை, எப்படி பாக்குறீங்க? அதை இது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள், தொண்டர்கள், சப்போர்ட்டர்ஸோட பெருந்தன்மையாக தான் நாங்கள் கருதுகிறோம். இதற்கு இதுதான் ஒரு கூட்டணிக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்றோம். சப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். முதல் பாராளுமன்றத்தின் பிரதிநிதியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக வெற்றி கழக கட்சிக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. அது ஒரு இயல்பான சென்டிமெண்ட் தான், நேச்சுரல் சென்டிமெண்ட். அது புரியுது எங்களுக்கு. ஆனால் டெல்லியில் அரசியலும் சரி அரசாங்கத்திலும் சரி அனுபவம் உள்ளவன். இப்போ இந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் குரல் ஓங்க வேண்டும். இந்த அனுபவத்தை நான் பயன்படுத்தி நிச்சயமாக நான் இந்த குரலை எழுப்புவேன். இந்த காரியத்தை நான் செய்வேன். அனுபவம் இல்லைங்கிறீங்களா? பெருந்தன்மையோடு இது அவங்களோட பெருந்தன்மை. என்னுடைய அனுபவம் சொன்னேன். அரசு அமைஞ்சது ஒரு மாசம் தான் முழுமை அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மின்வெட்டு பிரச்சனை அதிகமா இருக்கு. போல பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? பாருங்க, ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் பிரச்சாரத்து முதலும் என்ன சொன்னார், பதவியேற்பு விழாவிலும் என்ன சொன்னார், ஊழல் இல்லா ஆட்சி தான் அவரோட முதல் நோக்கம். இங்க 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. கேபினட் மினிஸ்டர்ஸ்லயும் அவரோட ஃபோக்கஸ் ஊழல் இல்லா ஆட்சி, டிரான்ஸ்பரன்சி. அதை முதல்ல அவங்க கட்டுப்பிடிக்கிறாங்க. அது நீங்க எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவா எல்லாருக்குமே தெரியுது. அதுதான் இந்த ஆட்சியின் ஃபோக்கஸ், முதல் ஃபோக்கஸ். ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. அந்த ஒரு மாசத்திலே இவ்வளவு பெரிய ஒரு திருப்பம் தமிழ்நாட்டின் அரசியலும் சரி, ஆட்சியிலும் சரி, அரசாங்கத்திலும் சரி. ஸோ இது ஒரு ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம்தான். இனிமேல் என்ன நம்ம மற்ற இதெல்லாம் சோனியா காந்தி இந்தியா கூட்டணிக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்க சார். தாவேக்காவிற்கு இருந்த
சார் நேற்று சோனியா காந்தி சந்திச்சு பேசியிருக்காரு. இந்தியா கூட்டணிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. இந்தியா கூட்டணி சரி, சந்திப்பு நேற்று வந்து டெல்லியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்தார். ரொம்ப கார்டியலா சிறப்பாக இருந்தது. அவ்வளவுதான். இந்தியா கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாங்களா சார் ஏதேனும்?